இப்போது எந்த நம்பர் கொடுத்து ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். எந்த ஸ்கொயர் வேல்யூ கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அழகாக ஒரு 5 செகண்ட்குள்ளே நம்ம ஸ்கொயர் நம்பர் போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். 32 ஸ்கொயர். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை வந்து ஏவாக கன்சிடர் பண்ணிக்கிங்க, இதை வந்து பியாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. 3 வந்து ஏன்னு நான் வச்சுக்கிறேன், 2 வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் 09, 2 ஸ்கொயர் 04, 1 2 3 இது மாதிரி வேல்யூ வந்ததுன்னா இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா எப்போவுமே லாஸ்ட்டில் வந்து 2 டிஜிட் வரது தான் வரும். ஸோ அதனால் வந்து 0 ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 3 டிஜிட் வந்ததுன்னா அது நம்ம கேரி ஓவரும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப் டு இந்த இடத்துல 9 மட்டும் தான் வரும்ன்றனால 81 ஸ்கொயர் மட்டும் தான் வரும். ஸோ 3 டிஜிட் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வேறு எங்கே கால்குலேஷனில் போடும்போதும் ஸோ நம்ம கேரி ஓவர் கொடுத்துருவோம். ஸோ a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், 2ab இருக்குது தெரியுமா? 3 × 2 6, 6 × 2 12. அந்த 12 நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் எழுதுகிறேன்னா எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 2 10. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 9 12 இங்கே போட்டுட்டு 04 போடுவாங்க. 4 2 10 இப்படி போகிறதும் ஒன்று தான். இது மாதிரி 2ab கீழே போட்டுட்டு ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம போடுறதும் சேம் சொல்யூஷன் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? 74 ஸ்கொயர், 7 7s are 49, 4 4s are 16, 7 × 4 28, 28 × 2 56. அந்த 56 நான் இப்போ கீழே போட்டுட்டு டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டியது தான். 5476 இதுதான் இதோட வேல்யூ. அடுத்த நம்பர் வந்து 87. 88s are 64, 7 7s are 49, 7 × 8 56, 56 × 2 112. ஸோ 112 நான் இப்படி எழுதுகிறேன். 112 9 6 5 7. ஸோ இதுதான் இதோட ஸ்கொயர் வேல்யூ. சரி, இது ஓகே. சப்போஸ் 2 டிஜிட் இருக்கிற இடத்துல 3 டிஜிட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா சப்போஸ் இப்படி 103 ஸ்கொயர் அப்படி வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்படி அந்த மாதிரி வரும்பொழுது இதை ஏவாகவும் இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி பியாக கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து பியாக கன்சிடர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஏவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான், b ஸ்கொயர் 9 09 நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 2ab 1 × 3 3 3 3 × 2 6. ஸோ இந்த இடத்துல வந்து 2 டிஜிட் வரதுனால லாஸ்ட்டில் இந்த இடத்துலையும் 2 டிஜிட் வரணும், இந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு 2 டிஜிட் தான் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். ஸோ அதனால் வந்து 10609. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சப்போஸ் இதை விட எக்ஸஸாக 3 டிஜிட்டில் தான் வந்ததுன்னா அது இங்கே கேரி ஓவர் பண்ணிடணும்.
2 டிஜிட்டில் வந்ததுன்னா அப்படியே எடுத்து போட்டுடணும். 2 டிஜிட் வராமல் இது மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் வந்ததுன்னா 0 போட்டு பேர் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் டிஜிட் தான் நம்மளுக்கு போடணும். ஏன்னா வந்து இங்கே ஏபி வந்து சிங்கிளாக எடுத்துருக்கோம், இங்கே பியை வந்து டபுளாக எடுத்துருக்கோம். ஸோ அதனால் டபுள் டிஜிட்டில் போடணும். (106 ஸ்கொயர்). ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் பார்த்தோம்னா இந்த ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் ஏ, இது மட்டும் பி. ஸோ 1 ஸ்கொயர் 6 6 ஆர் 36. 6 into 1 6, 6 2s are 12. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதலாம். ஏன்னா இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து போட்டுடலாம். (204 ஸ்கொயர்). ஸோ இது ஏ, இது பி. 2 2s are 2 ஸ்கொயர் வந்து 4, 4 ஸ்கொயர் வந்து 16. 2ab 8, 8 into 2 16. 4 1 6 1 6. சப்போஸ் 311 ஸ்கொயர். இது ஏ, இது பி. 3 ஸ்கொயர் வந்து 9, 11 ஸ்கொயர் வந்து 121. 11 into 3 33, 33 into 2 66. இங்கே பார்த்திங்கன்னா 3 டிஜிட் வந்துருச்சு. ஆனால் நம்ம போட வேண்டியது 2 டிஜிட் தான். இங்கேயும் 2 வரணும், இங்கேயும் நம்மளுக்கு 2 வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ போகும்போது 1 2, இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகும். 7 6 9. இதுதான் இங்கே ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ வந்து 421 ஸ்கொயர் பார்ப்போம். இது ஏ, இது பி. 4 ஸ்கொயர் 16. 21 ஸ்கொயர் வந்து 441. 2ab இருக்குல்ல, 21 into 4 84. 84 into 2 168. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட் தான் வரணும், இங்கேயும் லாஸ்ட்டு 2 டிஜிட் தான் வரணும். ஸோ 41. இந்த 4 இங்கே கேரி ஓவர் ஆகும், 12 வருமா? ஸோ பேலன்ஸ் 1 இங்கே கேரி ஓவர் ஆகும். 7. இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகும். 1 7 7 2 4 1. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். 3 ஸ்கொயர் வந்து 9, 12 ஸ்கொயர் வந்து 144. 3 12s are 36, 36 into 2 72. ஸோ 44 கீழே இறக்கி போட்டலாம். இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகுது. 3 7 9, 9 7 3 44. 6 6 are 36, 0 9 வந்திருக்கு. 9 9s are 81. 9 6 are 54, 54 into 2 108. ஸோ 81 8 0. இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகுது. 37 3 7 0 8 8 1. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ வந்து 103 ஸ்கொயர், இந்த மாதிரி 100 ஸ்கொயர் இருக்குல்ல, 3 டிஜிட் வேல்யூ வந்தாலும் இன்னொரு மாடல் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லாமல் இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடலை நம்ம ட்ரை பண்ணலாம். 103 எழுதிக்கணும். +3 -3. ஓகேங்களா? 103 இந்த 3 தான் நான் +3 -3 தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறேன். 103 -3 100 into 103 + 3 106.
அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு 3 இருக்குல்ல, 3 ஸ்கொயர் 09 ஓகேங்களா, டிவைடட் பை 100. ஸோ இந்த 100 நான் ஏன் போடுறேன்னா, இங்கே எத்தனை 0 இருக்கோ மேலே அத்தனை 0 டிவைட் பண்ணுற மாதிரி போகணும். ஏன்னா வந்து இது கேன்சல் ஆகணும். இங்கே ஒரு 0 இருந்தால் கீழே ஒரு 0 தான் போடணும். இங்கே 2 0 இருந்தால் இங்கே 2 0 போடணும். இங்கே 3 0 இருந்ததுன்னா இங்கே 3 0 போடணும். ஏன்னா வந்து இந்த 0 எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேன்சல் ஆகணும். ஸோ இங்கே கீழே டிவைடில் எத்தனை ஜீரோஸ் வருதோ அத்தனை டிஜிட் தான் நம்ம இந்த ஏரியாவில் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இங்கே 9 வந்ததுன்னா 09 போடணும். சப்போஸ் இங்கே வந்து 111 சம்திங் எதாவது வந்ததுன்னா 2 டிஜிட் தான் இங்கே போட்டுட்டு இன்னும் ஒரு டிஜிட்டை வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன போடணும்னா, இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் என்ன வருது 10609. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ 109 ஸ்கொயர் எழுதும்போது 109 மேலே +9 கீழே -9. ஸோ 109 -9 100 இன்ட்டு 109 +9 118 டிவைடட் பை 100. ஏன்னா 2 0 இருக்குது. ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு 100. இந்த பக்கம் 9 9s are 81. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 11881 அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியது தான். (112 square) 112 plus 12 minus 12 minus 12 போட்டால் 100 வந்துடும். plus 12 போட்டால் 124 divided by 100. ஏன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். 12 ஸ்கொயர் 144. ஸோ இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இங்கே 2 டிஜிட் மட்டும்தான் போடணும். ஸோ அதனால் வந்து இங்கே 124 இருக்குது, இங்கே 144 இருக்குது. ஸோ நான் 44 போட்டுக்கிறேன். இந்த 1 இங்கே கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ 5 2 1 இதுதான் இதுக்கு ஆன்சர். (987 square) +13 -13. ஸோ இதில் வந்து +13 போட்டோன்னா நம்மளுக்கு 1000 வேல்யூ வந்துடுமா, -13 போட்டோம்னா 974. ஸோ கீழேயும் நான் 1000 போட்டுக்கிறேன். 13 ஸ்கொயர் 169. ஸோ இங்கே 3 டிஜிட் 0 வருது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 3 டிஜிட் வேல்யூ வரணும். ஸோ ஆன்சர் வந்து 974,169 அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி 2 டிஜிட் தான் எடுத்துகிட்டு போய் நான் வந்து கீழே 2 0 தான் வந்தது, இங்கே 3 0 வந்ததுனால 3 எடுத்து போடுறோம். (213 square) இதுக்கு முன்னாடி 100s பார்த்தோம், இல்லை 1000s பார்த்தோம். ஸோ இப்படி 213 வந்துன்னா எப்படி போடுறது அதை பார்ப்போம். +13 -13 ஓகேங்களா. -13 போயிடுச்சுன்னா 200 வருமா, +13 வரும்போது 226 வரும் டிவைடட் பை 100. ஏன்னா எத்தனை 0 டிவைட் ஆகுன்றது தான் நம்மளுக்கு கணக்கு. 13 ஸ்கொயர் வந்து 169. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 × 226 வருமா, அதை டபுள் பண்ணால் 452. இந்த பக்கம் வந்து 169 வரும். இங்கே 2 0 இருக்குது. ஸோ 2 தான் நம்ம எடுத்துக்கணும். 69 இது இங்கே கேரி ஓவர் ஆச்சுன்னா 354.
388 ஸ்கொயர். ஸோ 388 ஓகேங்களா, ப்ளஸ் 12 மைனஸ் 12. 388 ப்ளஸ் 12 போட்டிங்கன்னா 400, மைனஸ் 12 போட்டிங்கன்னா 376 ஓகேங்களா. 12 ஸ்கொயர் வந்து 144. இங்கே டிவைடட் பை 100 போட்டுடலாமா. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4 into 376ன்னு வரும். ஸோ 4 into 376 வந்து 1504 144. ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்தான் போடணும், ஏன்னா 2 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4 4 இந்த 1 இங்கே கேரி ஆகிடுச்சுன்னா 5 0. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். $645 ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 நியரஸ்ட்டு 200 நியரஸ்ட் அது மாதிரி தான் வரும். இங்கே வந்து 645 வருது. ஸோ இப்போ 45 ஸ்கொயர் போட்டு அதெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். 645 ப்ளஸ் 5 மைனஸ் 5 போடுறேன். ஸோ ப்ளஸ் 5 மைனஸ் 5 போடும்போது 650 into 614 வரும் ஓகேங்களா. இன்னொரு பக்கம் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ டிவைடட் பை நான் 100ன்னு போடுறேன். ஏன் இங்கே வந்து இந்த 100 நான் எப்படி போட போகிறேன்னா வந்து 6.5 into 740. நான் இந்த 2 0 போட்டுட்டு 65 கேன்சல் பண்ணிவிட்டு 65 into 64 போட்டாலே கால்குலேஷனுக்கு லென்த்தியாக போகும். ஸோ அதனால் வந்து இதுக்கு மட்டும் ஒரு 0 கட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 6.5 into 614 போடுறேன். ஏன் அப்படி போகிறேன்னா வந்து இதை நான் வந்து 13/2ன்னு போட்டுருவேன். 13/2 into 640. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 320 வருமா. 320 into அதாவது 32 into 13 போட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 412 வரும். ஸோ அந்த 412 கூட ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த பக்கம் வந்து 25. இங்கே லாஸ்ட்டில் கீழே வந்து 2 0 போட்டதுனால இங்கே 2 டிஜிட் வரும். ஸோ 25 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஸ்கொயர். ஸோ இதோட ஸ்கொயர் வேல்யூ பார்ப்போம். 447 மேலே +3 கீழே -3. +3 போடும்போது 450 -3 போடும்போது 444. 3 ஸ்கொயர் 09. நான் டிவைடட் பை 10 போடாமல் டிவைடட் பை 100 போகிறேன். ஏன்னா வந்து டிவைடட் பை 2 வரணுன்றதுக்காக. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்னா 4.5 into 444 ஓகேங்களா. ஸோ இந்த 4.5 வந்து நான் 9/2 444 போகிறேன். இந்த 2க்கு 444க்கு கேன்சல் ஆச்சா 9 into 222 வருமா. 9 into 222 வந்து 199809. இங்கே 2 0 போட்டிருக்கேன். ஸோ 2 டிஜிட் வரலாம். ஆன்சர் 199809 ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடுக்கிற வீடியோவில் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நான் வளர்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் டல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வளர்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரணம்னா இப்போ வந்து மணி 3:15 3:10 3:12 ஆகுது. மத்தியானம் 3:12 இல்லை, 3:15 ஆகுது. காலையில் 3:15, விடியற் காலையில் 3:15, நைட்டு ஒரு 8 மணிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். 8 மணிலேருந்து 3:15 வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கேன். 5 மணி ஆனாலும் சரி தூங்காமல் இன்றைக்கி உண்டான இப்போ ஸ்கொயர் முடிச்சுட்டு அடுத்தது நான் க்யூப் முடிக்கணும். இது முடிச்சிட்ட பிறகு தான் தூங்க போகிறது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்கும், டயர்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து அங்கங்கே கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஷெட்யூல் எனக்கு கரெக்டாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு உண்டான இந்த வாரம் போர்ஷன் நான் முடிச்சாகணும். அதனால் வந்து ஃபுல் நைட் அடித்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நான் ஒருத்தனே தான் கேமரா பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வந்துக்கிட்டு எழுதி போட்டு போயிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து நான் கரெக்டாக கிளாரிட்டி பார்த்துக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? 1 and 9க்கு எப்போயுமே வந்து ஸ்கொயர் எண்டு வந்து 1 தான். 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81, 1ல் முடியும். 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64, ஸோ இதுவும் வந்து 4ல் முடியும். 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49, ஸோ 9ல் முடியும். 4 4s are 16, 6 6 are 36, 6ல் முடியும். 5 எப்போயுமே வந்து 5ல் தான் முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷனில் வந்து 2 3 7 8 வந்தால் இது கன்ஃபார்ம் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் நம்பர் இதில் தான் முடியும். இதில் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு இதெல்லாம் வந்திருந்ததுன்னா, சப்போஸ் என்ன சொல்கிறது, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லிவிட்டு 102 112, ஸோ இப்படிலாம் வந்ததுன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் 627, எப்படி வந்தாலும் இது ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனில் வேறு என்ன ஆன்சர் இருக்கோ அதை வச்சுட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா கொஷின்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து ஸ்கொயர் நம்பர் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 225, 675, சாரி 625, 625, 169, 172. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு கேட்பாங்க. அப்போது 2 நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுதான் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, மற்றதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 441ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். யூனிட் டிஜிட்டுக்கு அடுத்து வர நம்பரை அடிச்சு விட்ருங்க, ஏன்னா இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது, ஒன்று யூனிட் டிஜிட் வந்து 1ஆக இருக்கலாம், இல்லை 9ல் முடியலாம். ஏன்னா யூனிட் டிஜிட் எண்டிங்கில் வந்து 1 இருந்ததுன்னா 1 இல்லைன்னா 9 அதுதான் வரப்போகுது. 4க்கு அதாவது 4 அல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 2 ஸ்கொயர் 4ஆ? ஸோ 21 ஆர் 29 இதுதான் வந்து ஆன்சராக வரப்போகுது. ஸோ இது எப்படி, இது இல்லை இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஏற்கனவே வந்து உங்களுக்கு n with 5 ஸ்கொயர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க எப்படி சொல்லலாம். சப்போஸ் என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் மிடில் நம்பர் வந்து என்ன? 25வா? ஸோ 25 ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 25, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 3, ஸோ 625. ஓகேங்களா? ஸோ 441ன்றது 625க்குள்ளே தான் இருக்குது. ஸோ 625க்குள்ளே இருக்கனால 21 தான் கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் 625க்கு மேலே வந்ததுன்னா அது வந்து 25 ஸ்கொயர் தாண்டி இருக்கும். ஸோ அதனால் 29 சொல்லிட்டு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம்.
9604. இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 0 அடிச்சு விட்டுடலாம். 4க்கு பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 8. 96க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 81. 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து 9 தெரிஞ்சிருச்சு. ஒன்று 92 இல்லைன்னா 98ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா வந்து 95க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா 5, 9 × 10 தானே இதுக்கு அடுத்த நம்பர். 9 × 8 10 90. ஸோ அப்போது 9025 தான் வருது. ஸோ இது வந்து 9604. இது வேல்யூ எழுதிக்கோம்ல. அப்போது 98 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போது இந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. லாஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த நம்பரை அடிச்சு விட்ருங்க. லைனில் முடியணும்னா ஒன்று 3 இருக்கணும், இல்லை 7 இருக்கணும். 428க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன? 400 சொல்லலாமா? ஓகேங்களா? ஸோ ஒன்று 203 இருக்கும், இல்லைன்னா 207 இருக்கணும். ஸோ இப்போ 205ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 25 × 21. 21 சொல்லும்போது 42 வருமா? இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 நான் போட்டேன். 420 25. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ தானே அதிகம், இந்த வேல்யூ கம்மியாக இருக்குல்ல. ஸோ 207 தான் கரெக்ட் ஆன்சர்.